பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகா, 6-7 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நான் பூண்டை நசுக்கிட்டு காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் கேரட், 150 கிராம் பீன்ஸு, 150 கிராம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். இது 3த்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா அதை கலந்து விட்டுருங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்பப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் காய் நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம் காய் வெந்ததுக்கப்புறம் நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது 2த்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் காய் நல்லா வெந்திருக்கு. முட்டை எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி முட்டை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.